டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிலபஸ் மாற்றிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங்னு கொடுத்துருக்காங்க. அது குரூப் 4 குரூப் 2 குரூப் 2ஏக்கெல்லாம் எப்படி எலிஜிபிலிட்டி கொஷின் கேட்குறாங்களோ அது ஸ்கோரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஆல்ரெடி 2 கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். இது 3வது கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோன்னா பால் ஊறும் இல்லு ப்ளஸ் ஊ அப்படிங்கிறப்ப லூவா மாறும். அப்போ வந்து என்னது பால் ஊறும், இதுக்கு இதான் ஆன்சர். அடுத்து வானொலி இன்னு ப்ளஸ் ஓ, அது வந்து என்ன வரும் நோவா மாறும். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வானொலி. கல் தீது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம 12th புக்கில் கல் தீது அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ இல்லு கல் தீது அப்படின்னு தானே இருக்குது. இதுக்கு வந்து கற்றீது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக வரும். ஸோ இதில் தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன விதிப்படினா நகர லகரமே என்ன சொல்லணும் நிலைமொழினா இதான் நிலைமொழி, வருமொழிலாம் இதுதான் வருமொழி. அப்போ நிலைமொழி ஈற்றில் பார்த்தோன்னா நகரம் வந்துச்சுனாவோ இல்லை லகரம் வந்துச்சுனாவோ வருமொழி முதல்ல வந்து தகரம் வந்திருக்கும். தகரம் அப்போ தகரம் வந்திருக்கும். அப்போ வந்துச்சுன்னா அது என்னவாகணும் ராவாக மாறும். அப்படிங்கிறப்ப விதிப்படி அப்போ கற்றீது அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனால் இதில் வந்து ஆன்சர் கீழே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து இதுதான் வந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா களமேரி அப்படிங்கிறப்ப இம்மு ப்ளஸ் ஏ அப்படிங்கிறப்ப அது என்ன வரும் மேவா மாறும். ஸோ இதுக்கு ஆன்சர் இது. அடுத்து பெயர் அறியா அப்படிங்கிறத பிரிக்கிறப்ப பெயர் கூட்டல் அறியா இதுதான் ராவா மாறி இருக்கும். ஸோ அதனால் இது பெயர் அறியா. ஓகேவா? நீல் உழைப்பு அப்போ இல்லு ப்ளஸ் ஊ வந்து லூவா மாறி இருக்கும். ஸோ இதுக்கு இந்த தான் ஆன்சர். அடுத்து பாடான் அப்படிங்கிறப்ப இது எப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இது 2வை வந்து பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்? இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொன்னால் உயிர் வந்துச்சுனாவே உட்குரல் மெய் விட்டு ஓடும். அப்படின்னா ஊ வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ என்ன ஆயிரும் பாட் ப்ளஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எப்படி புரிஞ்சிருக்கும்? இட்டு ப்ளஸ் ஆ வந்து என்ன வரும் டாவா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பாடான் திணை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் அள்ளுனா என்னன்னா அள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட மீனிங் வந்து பார்த்தோன்னா இரவு அப்படிங்கிறாங்க. இதோட எதிர்ச்சொல் என்னது பகல் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க தெளிவு. ஐயம்னா தெளிவு. அடுத்து வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அப்படிங்கிறப்ப என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் அதே மாதிரி நெய்தல் அதுக்கப்புறம் பாலை. இது 5 தான் அன்பின் ஐந்திணை. இதுதான் அகத்திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த காஞ்சியெல்லாம் வந்து புறத்திணையில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தவறான இணைக்கண. இப்போ வந்து சிலை அதோட மீனிங் வந்து வில்லு. தெவ்வுனா பகைமை. அப்படின்னா பகைமை. புல் அப்படின்னா வந்து பறவை. இந்த பறவை வந்துச்சுன்னா அது என்ன மீனிங்னா கடல் அப்படிங்கிறது மீனிங். இந்த பறவைக்கு கடல். ஓகேவா? சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு வரணும். சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அது மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை. இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் இருக்குல்ல அதுதான். இப்போ திருமால் அப்படிங்கிறது எதோட கடவுள் அப்படின்னு பார்க்குறப்ப முல்லையோட கடவுள். அப்போ முல்லையோட கடவுள் வந்து அதோட முல்லையோடைய நீர்நிலை வந்து பார்த்தோன்னா காட்டாறு. அதே மாதிரி கொற்றவை அப்படிங்கிறது பாலையோடது. பாலையோட நீர்நிலை வந்து கிணறுன்னு சொல்லுவாங்க. முருகன் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சியோடது. அப்போ குறிஞ்சியோடைய நீர்நிலை வந்து சுனை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன் அப்படிங்கிறதோடைய நீர்நிலை வந்து மனைக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. மனைக்கிணறு. இல்லாட்டினா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மனைக்கிணறு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்கை. இந்த செங்கழுநீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மருதம் அதுக்கு தான் வரும். மருதத்துக்கு தான் செங்கழுநீர் மருதம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து பொருந்தாத சொல்ல தான் கேட்டிருக்காங்க. விளம்புதல் செப்புதல்
மொழிதல் இதெல்லாம் வந்து பேசுறது. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பேசுறது. ஆனால் கேட்டல்ங்கிறது கேட்குறது. ஸோ அதனால் அது மட்டும்தான் பொருந்தலை. அடுத்ததுக்கான பொருந்தாத இணை தூறு அப்படின்னா வந்து புதரோட அடிப்பகுதி. வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. செம்மல் அப்படின்னா வாடிய பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டை அப்படிங்கிறது தப்பு. கரும்பின் நுனியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பின் நுனி அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் நீர்நிலை. குணம் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்போ சூம்பல், அப்புறம் சொத்தை, அப்புறம் அழுகல், அப்புறம் கடலை. இது 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 மூணுமே பார்த்தோம்னா கெட்டுப்போன காய்கனியை சொல்கிறது. ஆனால் கடலை அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறி. வலுவற்றனா பிழை இல்லாத தொடர். செலியன் வந்தான் அப்படிங்கிறது தான் பிழை இல்லாத தொடர். அதே செலியன் வந்தால்னா இது வந்து ஆண்பால், இது பெண்பாலை குறிக்கிறது. இது தப்பு. செலியன் வந்ததுன்னா இது ஆண்பால், இது ஒன்றன் பாலை குறி. இதுவும் தப்பு. செலியன் வந்துட்டான் அப்படிங்கிறப்ப இது ஏன் இதில் தப்பு? வந்துட்டான்ங்கிறப்ப இது பேச்சு வழக்கில் இருக்கு. செலியன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பேச்சு வழக்கில் இருக்குது. அதுதான் அதோட தப்பாக இருக்குது. அடுத்து மரபு சொல்லை கண்டறிக அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பாருங்கள், சோறு வந்து பார்த்தோன்னா உண்ணு, முறுக்கு தின்னு, அதே தண்ணீர் வந்து குடி, பால் வந்து பருகு அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மரபு பிழை இல்லாத தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி வந்து என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். சரி, கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அதே நாய் வந்து பார்த்தோன்னா குரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சேவல் தான் கூவும். ஓகேவா, கூவும். காகம் வந்து கரையும். ஸோ இதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு. இதுதான் கரெக்டு. அடுத்து சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் இச்சு வரும். ஸோ வந்து உள்ளன அப்படின்னு சொல்லலாம். உள்ளன. எங்கள் ஊர் கோயில் வந்து குதிரை சிற்பங்கள் உள்ளன அப்படிங்கிறப்ப இங்கே இச்சு வரும். இது தப்பு. அழகிய கலைகளை பற்றி இப்பு வரும். ஓகேவா. ஸோ அப்போ இது தப்பு. மூங்கிலை கொண்டு இக்கு வந்திருக்கு. கொண்டு எப்படின்னு வர்றப்ப இங்கே இப்பு பல அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே இப்பு போடணுமோ அப்படின்னு சில பேர் நினைப்பேன். எப்போவுமே கொண்டு வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இது வராது, ஏன்னா சந்தி வராது. வகையான கைவினைக்கு இப்போ போட்டிருக்காங்க. பொருட்கள் செய்யப்படுகின்றன. கரெக்டாக இருக்குது. பாய் என்பது படுக்க, இப்பு வரணும். ஸோ இது தப்பாக இருக்குது. அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல். கொடுங்கோல் பிறமொழி சொல்லற்ற தொடர். பிறமொழி சொல்லற்ற தொடரை கண்டுபிடிக்கும். இப்போ கொடுங்கோல் அரசன் அக்கிரமங்கிறது பிறமொழி சொல், அதனால தப்பு. குழந்தைக்கு கண் திஷ்டி அப்படிங்கிறது பிறமொழி சொல், அது தப்பாக இருக்குது. ஆகாசம் அப்படிங்கிறதே பிறமொழி சொல், அது தப்பாக இருக்குது. அப்போ ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அப்போ இது வந்து தமிழ் சொல், அதனால இது கரெக்டு. சந்தி பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்த அப்படின்னு வந்துச்சுனாவே பக்கத்தில் வந்து என்னது இது வரும், அது பேர் என்ன, சந்தி வரும். அதனால் அந்த காட்சியை பார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ இங்கே வந்து இக்கு வந்திருக்கணும், இங்கே வரலை. இங்கே இப்பு வந்திருக்கணும், வரலை. அதே மாதிரி இங்கே அதே தான், இங்கே இக்கு, இங்கே இப்பு வந்திருக்கணும், வரல. இங்கே இக்கு வந்திருக்கணும், வரல. ஸோ அதனால் இது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திப்பிழையே இல்லாத தொடர். இப்போ வந்து பார்த்தோன்னா மெட்டு அப்படிங்கிறப்ப இங்கே இப்பு வந்திருக்கணும். பாட்டு பாடு, மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படின்றப்ப இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதான் இதுக்கு ஆன்சர். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. காலிங் பெல்லுங்கிறப்ப அது பிறமொழி சொல்லுதான். அதே மாதவன் ஷாப்பிங் அப்படிங்கிறதும் பிறமொழி சொல்லுதான். கமலா மில்க்கு குடித்தா, மில்க்குங்கிறதும் பிறமொழி. மாலையில் விளையாடு அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான். அடுத்தது பார்த்தோன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். படகுகள் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ் அப்படிங்கிறதான் படங்கள். கடற்பயணம்னா வாயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்படம்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பண்டம் அப்படிங்கிறப்ப கமோடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வெறி கமல், வெறியோட மீனிங் வந்து மனம். வெறினாவே மனம். ஓகேவா. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா. கழனி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இது ரெண்டும் இருக்கான்னு பாருங்கள். இதில் மனம் இருக்குது, இது வயல் இருக்குது. மற்ற எதுலேயுமே இது வயல் மட்டும்தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை. ஸோ அதே மாதிரி உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டு. அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக.
கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை. இந்த கூரைனா கூரை புடவை சொல்லுவாங்கல்ல அது. அதே மதி என்பதன் தவறான பொருளை மதி அப்படிங்கிறத அறிவுன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம், நிலவுன்னு சொல்லலாம், பகலவன் அப்படிங்கிறது அதில் தப்பாக இருக்குது. அடுத்து வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலம்னா யானையை தான் சொல்லுவாங்க. இப்போ யானை அப்படிங்கிறப்ப அது பெண் யானை ஆண் யானைன்னு இருக்கான். களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை, அடுத்து வெறும் பெண் யானை கொடுத்துருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது அதில் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து ஓடினான் அப்படிங்கிறப்ப ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையில் வந்துச்சுனாவே அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து இது வேர் சொல்லுக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய். சொன்னான் அப்படிங்கிறப்ப சொல் அப்படின்னு நம்ம ஒரு கட்டளை மாதிரி சொல்கிறோம்ல, அதனால். அடுத்து வேர் சொல்ல வந்து பார்த்தோன்னா தொழிற்பெயரை காண்க. கொடுன்னு ஒரு வேர் சொல் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர்னா கொடுத்தல், தள்ளுன்னு முடிஞ்சாலே அது தொழிற்பெயர். அடுத்து வினைமுற்றிற்குரிய வேர் சொல்லை பார்த்தோன்னா எழுதுக. தருகின்றனர் அப்படிங்கிறப்ப தா அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறது, இந்த வினைமுற்றுக்குரிய வேர் சொல் வந்து தா. ஓகேவா? தா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். தானா என்ன சொல்கிறது, தா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையில் சொல்லுவோம். ஸோ கட்டளையில் சொன்னோம்னாவே அது என்ன சொல்கிறது, அதான் வேர்ச்சொல். அகர வரிசையில் எழுதுக. ஆனா அவனால அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை எழுதணும். அதுக்கப்புறம் ஈ வரும், அதுக்கப்புறம் ஐ வரும், அதுக்கப்புறம் ஓ வரும், ஓ அப்படிங்கிறது தான் இதான் கரெக்டாக இருக்குது. அதனால் இதில் அகர வரிசை ஆனா தான் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா அடுத்து ஈ வரும், அடுத்து ஈ வரும், அடுத்து ஊ வரும், அடுத்து ஏ வரும். கரெக்டாக அது போடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மார்க் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா கா கா கீ கீ கோ அப்படின்னு சொல்லி ஆர்டராகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆ தான் முதல்ல வரும், அடுத்து மா வரும், அடுத்து மா அப்படி வரும், அடுத்து மோ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதுவும் ஆ ஆ உ ஏ ஓ ஔ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டாக போட்டவங்க. அடுத்து வா வா வி வி இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தா தூ தூ தே. அடுத்து வந்து சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படிங்கிறப்ப நம்ம சாண்டியாகோ அப்படிங்கிறப்ப ஒரு சாண்டியாகோ மீனுன்னு நினச்சிக்க கூடாது. சாண்டியாகோங்கிறது ஒரு மனுஷன், அதனால தான் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்களே, மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அடுத்து சாண்டியாகோ பிடித்தார், இது வராது, ஓகே தெரியும். அதே மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ அப்படிங்கிறப்ப இந்த சாண்டியாகோங்கிறது வந்து நம்ம மீனோ வேறு எதுவும் நினச்சக்கூடாது. சாண்டியாகோங்கிறது ஒரு பர்சன், ஒரு மனுஷனை தான் குறிக்குது. ஓகேவா? அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குது. புகழ்பெற்ற சான்றோர் உழைத்து உள்ளனர் அப்படி பிறருக்காக அப்படிங்கிறப்ப இது ஒரு சொற்றொடரே கிடையாது. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படிங்கிறப்ப தான் இது கரெக்டாக இருக்குது. சான்றோர்கள் தனக்காகனே வராது அப்படிங்கிறப்ப இது தப்பு. தனக்காக இப்படி சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து எது கரெக்டுன்னு சொல்ல, பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனருங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் அதான். இப்போ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து மறைவிடை அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஷின் பார்த்தாங்கன்னா விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ற வினாவிற்கு வராமல் போவேனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வராமல் போவேனா வராமல் இருப்பேனா அப்படிங்கிறப்ப இது ஒரு கொஷின், இது ஒரு கொஷின். அப்போ இது வினா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. அதே மாதிரி பார்த்தோன்னா தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இதுக்கு வினா எப்படி அழைக்கலாம், தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அதுதான் கொஷினாக வந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அப்படிங்கிறப்ப இப்போ தொடக்க காலத்தில் எங்கு வாழ்ந்தனர் என்னாச்சும் ஒரு இடத்த குறிக்கணும். அப்போ அது தப்பு. தொடக்க காலத்தில் எப்படி வாழ்ந்தனர் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனியாக வாழ்ந்தார்களா அப்படிங்கிறப்ப ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ அதனால் இதுதான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இப்போ பணிந்து பணித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன்கிட்ட எப்போவுமே பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தார் பணித்தனர் அப்படிங்கிறாங்க. இப்போ பணிந்துங்கிறது ஒரு வேலையை வந்து அடிபணிந்து செய்கிறது. பணித்தனர்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக. மாறு மாற்றி அப்படிங்கிறப்ப மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் இதை தான் கரெக்ட். அடுத்த கொஷின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் உன் கையில் நெல்லிக்கனி இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நீ நெல்லிக்காய் தான் வச்சுருக்கங்கிறது. அதனால் இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக வந்துள்ளது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறப்ப கிணறு வெட்டுறாங்க, அப்போ பூதம் கிளம்பிருச்சுங்கிறப்ப ஒரு எதிர்பாராமல் இது நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இது எப்படியாச்சும் ஒரு நார்மலாக கிணறு வெட்டுறாங்க பூதம் கிளம்புதுங்கிறப்ப இது யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இது எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏவு ஊர்தி அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம்? லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏவுகணைனா என்ன சொல்லலாம்? ஏவுகணை வந்து மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. கடல் மைல் அப்படிங்கிறப்ப நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் அப்படிங்கிறப்ப அது வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து விடை வகைகள் என்ன விடைன்னு கேட்குறான். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும். இனிமேல் வரப்போகிறது அவன் முன்னாடியே சொல்லிட்டான். அப்போ உருவது கூறல் விடை அப்படிங்கிறது அது கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப இணையவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப அது என்ன சொல்லுவாங்க? மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்னா மென்பொருள் அப்படிங்கிறவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, சரியான ஊர் மருவை வந்து கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதகை அப்படிங்கிறப்ப உதக மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குடந்தைன்னு வரணும், இங்கே கும்பைன்னு வந்திருக்கு. இப்போ இதுதான் தப்பு. ஓகேவா. அடுத்து நெல்லை அப்படின்னா வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஸோ அதனால் இது தப்பு. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அப்படிங்கிறப்ப புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுச்சேரினா புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே தப்பாக இருக்குது. அடுத்து வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவி எதுவென கண்டறிக. இப்போ வானவன் மாதேவினா இது மானாம்பதி. பதினாவே ஒரு வந்து ஊர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ வானவன் மாதேவி அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறது? வானவன் மாதேவி அப்படிங்கிறப்ப மானாம்பதி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து நிறுத்தல் குறிகள் எது சரியானது அப்படிங்கிறப்ப படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா அப்படிங்கிறப்ப இந்த அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே பக்கத்தில் வந்து இட்டு ப்ளஸ் அப்படின்னு வருதில்ல, அப்போ வந்து கமா வரும். பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அங்கே சொல்கிறதுனால என்றான் தாயத்து விற்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம நினைக்கலாம், என்னடா ஒரு பக்கம் தான் அப்பாசிட்டர் குறி இருக்குது, இன்னொரு பக்கம் அப்பாசிட்டர் குறி இல்லை அப்படின்ட்டு இருக்கு நினைக்கலாம். அது ஆக்சுவலி அங்கே மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்திருக்கணும். ஓகேவா. டபுள் கோட்ஸ் இங்கே வந்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தல் குறின்னு சொன்னால், வீட்டிற்கு வருபவர்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமா உட்காருங்க அப்படிங்கிறப்ப அடுத்து அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே இது ஒரே சென்டென்ஸாக இருக்குது, இது வேறு சென்டென்ஸ். அடுத்தது உட்காருங்க அப்படிங்கிறது வேறு மீனிங். ஸோ அப்போ வந்து இங்கே கமா போட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கணும். உட்காருங்க அம்மா வந்துடுவாங்கன்னு சொல்லி அப்படி உட்காருங்க அடுத்து அம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன சொல்கிறது, சொற்றொடர் வந்து ஒரு இது வந்துச்சு, அதுக்கு அடுத்தது அதே மாதிரி வந்திருக்கப்ப அங்கே வந்து அரை புள்ளியை வந்து இடணும். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா சரியான எழுத்து சொல்லி வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான எழுத்து வழக்குன்னு சொல்கிறாங்க. பதில் சொல்லிச்சு அப்படிங்கிறப்ப பதில் சொல் அப்படின்றது தான் இதில் கரெக்டாக வந்துடும். அடுத்து பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்றணும். ஓகேவா.
மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறப்ப பேச்சு வழக்குங்கிறத எடுத்து வழக்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியாங்கிறது வர, வந்துட்டியா அப்படிங்கிறதும் வராது, வந்துக்கினா அப்படிங்கிறதும் வர, வந்தாயா அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. இப்போ எருது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா, எருதுங்கிறது ஆண் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பெண் மாடுனா பசு அப்படின்னு சொல்லுவாங்க. களிறுங்கிறப்ப யானை ஆண் யானைன்னு சொல்லுவாங்க, பிடினா பெண் யானை. கலை அப்படிங்கிறப்ப அது வந்து மானை தான் சொல்லுவாங்க. அப்போ பிணை அப்படின்னு வந்திருக்கு. கடுவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குரங்கு, ஆண் குரங்கு. அதே மந்தினா பெண் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் வந்து பார்த்தோன்னா இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் என்னவாயிருக்கும், விரிந்தன. மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன் அப்படிங்கிறப்ப, இருந்தேன் அப்படிங்கிறப்ப இத்து வந்துச்சுனாவே, இத்து இட்டு இரு இன்னு அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன சொல்ற, இதெல்லாம் இறந்த காலம். ஓகேவா. அதே மாதிரி நாளை வருவேன், அப்போ வந்து நாளை வருவேன் அப்படிங்கிறப்ப இவ்வு வந்திருக்கு. இப்போ இப்பு இவ்வு இதெல்லாம் வந்துச்சுனாவே எதிர்காலம். அப்போ இது தப்பாக இருக்குது. இதுக்கு வந்து இறந்த காலம் வந்திருக்கணும். வெற்றி பெற்றேன், இப்போ இரு வந்திருக்கு, ஸோ இது இறந்த காலம் வந்திருக்கணும். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. கிரு கின்று ஆனின்று, கிரு கின்று ஆனின்று அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே அது வந்து என்ன சொல்கிறது, நிகழ்காலம். ஸோ அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வாழ்வான் இவ்வு வந்திருக்கு, அப்போ இது வந்து எதிர்காலம் கரெக்டாக இருக்குது. இது கிரு கின்று இதெல்லாம் வந்திருக்கு, அதனால் இது வந்து பார்த்தோன்னா நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது. இது வருவாள் இப்போ இவ்வு வந்திருக்கு, அப்போ இது எதிர்காலம் வரணும், வரல, தப்பாக இருக்குது. வெல்வான் இவ்வு வந்திருக்கு, ஸோ இது எதிர்காலம் வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து தப்பான இது. அடுத்து வினா எழுத்துக்களை. இப்போ வந்து ஏ, எது, ஏன், எப்படி இப்படிலாம் கேட்போம்ல, இது வினா எழுத்து. யார், யாது இதெல்லாம் வினா எழுத்து. என்ன தெரிந்திருக்கலாமா, தெரிந்திருக்கலாமா. மான்னு வரப்ப மாவை எப்படி பிரிக்கலாம், இம்மு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா. ஸோ அப்போ இது வந்து வினா எழுத்து தானே, ஸோ இதுதான் கரெக்டாக வரும். அடுத்து கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினை சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர், விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை வந்து கண்டறியணும். ஓகேவா. இப்போ என்ன சொல்ல, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படி சொல்ல. யார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் கொஷின்னு. அதே மாதிரி பாரதியாரை எப்படி வந்து பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்து பாரதியாரை எவ்வாறு பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஏன் பாரதியாரை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாதுல்ல, அப்போ அதுதான் தப்பாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா தவறான இணைச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ தவறான இணைப்பு சொல் இருக்கும்ல, அந்த இதை கண்டறியணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணைப்பு சொல் ஆகையால், அதனால், ஏனெனில், அதே மேலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சென்டென்ஸை நல்லா வாசித்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக வரும். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது. இது கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் ஏன் அவன் மகிழுந்தில் பயணம் செய்ய மகிழுந்துனா என்ன, அது காரில் ஏன் அவன் பயணம் செய்ய விரும்பலை அப்படின்னு பார்க்குறப்ப அவன் வந்து எளிமையை விரும்பியவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறப்ப அது கரெக்டாக பொருந்திருக்கு. கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் 2 நாள் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் தவறான இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் படித்து முடித்து விட்டான், டேஸ் முகிலன்
படிக்கவில்லை. ஆனால் முகிலன் படிக்கவில்லை அப்படின்னு தானே வரும். இவன் படிச்சுட்டா இவன் படிக்கலைங்கிறப்ப ஆனால் அப்படின்னு தான் வரும். அடுத்து ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர் அப்படிங்கிற சொல் இருக்கு. அந்த சொல்லுடைய தொழிற்பெயர் விகுதி. அப்போ இந்த சி இருக்குல்ல, இந்த சி தான் வந்து தொழிற்பெயர் விகுதி. ஓகேவா? ஆட்சியாளர். இந்த ஆளர் அப்படிங்கிறதெல்லாம் விகுதி கிடையாது. ஓகேவா? தொழிற்பெயர் விகுதினா சி தான். அடுத்தது அடைப்புக்குறி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் தெரியும் அப்படின்றது. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அப்படிங்கிறதான் கரெக்டாக வரும். அடுத்து வந்து கடை என்பதன் சரியான இரு பொருள் காண்க அப்படின்னு சொன்னாங்க. கடை அப்படின்னா வந்து கடை அப்படின்னா வந்து முடிவு, கடைக்கோடி மக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா என்னது, இந்த ஒரு என்னது மாநிலத்தில் கடைக்கோடி இல்லைன்னா கடைசியாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை முடிவுன்னு சொல்லலாம். கடைனா நமக்கு தெரியும், அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இருபொருள் தரும் சொல். 6 அப்படிங்கிறது எண்களில் ஒன்று தான் 6 அப்படின்னு சொல்லலாம். அதே 6னா காவேரி ஆறை கூட 6ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து குறில் நெடில் மாற்றம் பதனா சரியான பதனா பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிற்பி அப்படிங்கிறப்ப துணின்னு சொல்கிறாங்க. அப்போ துணிங்கிறது சிற்பிக்கு கிடையாது, இது தப்பு. சிற்பம்ங்கிறது துணின்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. வில் அப்படிங்கிறது இதில் வந்து குறில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை அப்படின்றத என்ன சொல்லுவோன்னா, ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இப்போ சிலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பம் தான் கரெக்டு. சீலை அப்படிங்கிறப்ப துணி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதுதான் இதுக்கு வரும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் வந்து சரியான தொடர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறப்ப மஞ்சள் நிறம் கொண்ட மலர் அப்படிங்கிறப்ப இது வந்து எப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. ஓகேவா? மஞ்சள் நிறம் கொண்ட மலர் அப்படிங்கிறப்ப நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கு வந்து நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் கொண்ட மலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து உளிங்கை அப்படிங்கிறது தான் வரும். ஸோ உளிங்கை அப்படிங்கிறப்ப இது என்ன வரும்னா, இது வந்து பார்த்தோன்னா சுற்றி வளைத்தல். கோட்டையை வந்து பார்த்தோன்னா மாற்றரசர் கைப்பற்ற வந்தோம்னா அதை சுற்றி வளைக்கிறதுக்கு தான் வரும். இது ஒரு கொடி வகை. இது ரெண்டுமே கரெக்டாக. ஆனால் இதுக்கு வந்து நாட்டை கைப்பற்றல் கிடையாது. ஓகேவா? ஸோ நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறப்ப அது வந்து வஞ்சி தான் வந்திருக்கணும். அப்போ அது தப்பாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டையை வந்து கைப்பற்றுறது வந்து பார்த்தோன்னா வெண்ணிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கு வந்திருக்கணும். இது வந்து இதுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. நிறை மீட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆணிரைன்னு இந்த ஆடு மாடுகள்லாம் மீட்கிறதுக்காக என்ன சொன்னால் நீலம் கலந்த சிவப்பு மலருங்கிறது கரெக்டு. இது ஒரு செடி வகையை சார்ந்ததும் கரெக்டு தான். இந்த கொஸ்டின் இந்த இது இருக்குல்ல, இது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இது வந்து ஏன் தப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அடுத்து எதிர்த்து போரிடுவது. ஸோ அப்போ வந்து சாரி, எதிர்த்து போரிடல் அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்தோன்னா நீல நிற மலர் குறு மர வகை அப்படிங்கிறது இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன், இந்த ரெண்டுமே கரெக்டு தான். கோட்டையை கைப்பற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கோட்டையை வந்து கைப்பற்றல் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா மூதுரை அப்படிங்கிற குறித்து தவறான கூற்றை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரைங்கிறது மூத்தோர் கூறும் அறிவுரை தான். இது கரெக்டு தான். அடுத்து இது வந்து இந்நூலில் 31 பாடல்கள் இருக்குது, அதுவும் கரெக்டு தான். கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் அப்படிங்கிறது இது தப்பாக இருக்குது. ஓகேவா? மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அதுதான் தவறானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து என்னன்னா பெருங்காற்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே வந்து நிலக்காற்றுனா லேண்டு ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்காற்றுனா சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழல் காற்றுனா விர்ல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விர் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து சரியான இணையை தெரிவு செய்க. புதர்னா திக்கர் அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கு. சமவெளி லோக்கஸ்ட் அப்படிங்கிறது இது தப்பு. பள்ளத்தாக்குங்கிறது ரிட்ஜுங்கிறது தப்பு. மலைமுகடுனா இது மலைமுகடுங்கிறது தான் ரிட்ஜுன்னு வந்திருக்கும். பள்ளத்தாக்கு ட்ரைபுனா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலரை குறிக்கும் ஒவ்வொரு எழுத்து மலர் வந்து கீழே விழு அந்த மாதிரி வாடிய நிலையில் இருக்கிறது தான் வீணு வந்திருக்கணும். ஸோ அது வந்து இதுதான் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. இது எல்லாமே வந்து மலரை குறிக்கிறது கிடையாது. அடுத்து வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உடைமை அப்படிங்கிற பொருளில் தான் வரும். வள்ளுவர் வந்து அவருடைய உடைமை என்னன்னா அவர் பெரும் புகழோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது உடைமை அப்படிங்கிற பொருளில் தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறிக்கமல் அப்படிங்கிறப்ப இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் வந்து வேற மாதிரி கொடுத்தாங்க. வெறிக்கமல் கழனியின் உளுணர் வெள்ளமே இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு சொன்னாங்க. வெறினா மனம்னு தெரியும். கமலும் கழனினா வயல்ல உழவர் வெள்ளமாய் உளுர்ந்திருந்தனர், வெள்ளமாய் நிறைந்திருந்தனர்னு முன்னாடி கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. உளுர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா அரிச்சுவடி அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருள் அகர வரிசை எழுத்துக்கள் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமானா ஆனாவே பசு, அப்போ இது வந்து காட்டு பசு அப்படிங்கிறது தான் இது கரெக்டான பொருத்தமான பொருள். வாரணம் அப்படிங்கிறது யானையை தான் குறிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆலி அப்படிங்கிறது கடலை தான் குறைக்கும். ஓகே. அடுத்து சொற்களோட கூட்டு பெயர்கள் கேட்குறாங்க. ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி அதை வந்து அது இருக்கக்கூடிய அந்த ஆடுகள்லாம் சேர்ந்து இருக்கிறத ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுகரம் எது? வன்தொடர்னா கசட தபர அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே அதுதான் வன்தொடர். அப்போ கசட தபரங்கிறப்ப இப்போ இக்கு வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இப்பு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டு. இது வந்து பார்த்தோன்னா இதில் இத்து வந்திருக்கு, இதில் லா வந்திருக்கு. ஸோ அதனால் இது தப்பு. அடுத்து இதில் வந்து இஞ்சு வந்திருக்கு, இது மெல்லினம். ஓகேவா? அடுத்து இக்கு வந்திருக்கு, இக்கெல்லாம் வந்து ஆயுத தொடரில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை அப்படின்னா குறில், நெடில், ஒற்று. இதுதான் மூவகை எழுத்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிழை திருத்துக. 1 + உயிர் அப்படிங்கிறத சரியான எண்ணெடையை தெரிவு செய்க. 1 + உயிர். உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரெழுத்து வந்துச்சுனாவே அங்கே ஓர் அப்படின்னு சொல்லி, இங்கே என்ன உயிரெழுத்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி எழுத்து ஓர் தான் வரும். ஓகேவா? அடுத்து பிழை திருத்துக சரியான இடை. 2 + எழுத்து அப்படின்னா ஈரெழுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? 2 + எழுத்துன்னா ஈரெழுத்து, தமிழில் வந்து ஈரெழுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சொல் பொருள் அணங்கு அப்படின்னா தெய்வத்தை சொல்லுவாங்க. மாக்கடல், மாக்கால்னாவே காற்று அப்படிங்கிறப்ப பெருங்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னீரை தான் மண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னீர் அப்படின்னு தான் சொல்லணும், அது கடல். அடுத்து கயம்னா நீர்நிலை. சொல் பொருள் கொடியனர் அப்படிங்கிறப்ப இதை என்ன சொல்கிறது? கொடியனர்னா மகளிர். ஓகேவா? அடுத்து இசைனா புகழ். மறுப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கொம்பு, தந்தம், இதெல்லாம் மறுப்பு. மால்வரைனா பெரிய மலை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள். மனிதர்கள்னு நிறையா பேரை சொல்கிறாங்க, இங்கே செல்கிறார்கள். இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இங்கே செல்கிறார்கள் மனிதன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லியிருக்காங்க, இது தப்பாக வந்திருக்கு. மனிதர்கள் செல்கிறார் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆளுக்கானது கிடையாது, பல பேருக்கானது. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊருக்கு, பல ஊருக்கு வந்து மனிதர்கள்ங்கிறப்ப நிறையா பேர் இருக்காங்க, ஒரு ஊருக்கு மட்டும் போக மாட்டாங்கள்ல, பல ஊருக்கு செல்கிறார்கள் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அடுத்து வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் அப்படின்னு நிறையாது உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. இது ஏன் தப்பாக இருக்குது? பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் ஒருமையில் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே உள்ளதுன்னு வந்திருந்தால் இதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே உள்ளன அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால இது தப்பு.
பொருட்கள் இங்கே உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொருட்கள் உள்ளதுங்கிறது உங்கள் பொருள் உள்ளது அப்படின்னு தான் வரணும். பொருட்கள் இங்கேயும் அதே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பத்தியை படித்து வினாவிற்கான விடையை தேர்ந்தெடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்களே படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ.